சார் இப்போ இது ஆக்சுவல் டைப்ஸ் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சொன்னோம்ல சார் இந்த சீக்வன்ஸ் நெஸ்டட் அண்ட் குரூப் அது ஆக்சுவலா என்ன சார் இது எப்படி ஒர்க் ஆகும்? ஒரு ஏஜென்ட் கிட்ட நான் சொல்றேன் ஏப்பா பில்டிங் ப்ராஜெக்ட் பண்ணி கொடு அப்படின்னு கேட்கறேன். ஓகே, ஃப்ரண்ட் எண்ட் எல்லாமே ஒரு ஏஜென்ட் தயாரிக்கும். இப்போ இந்த மல்டி ஏஜென்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்கல்ல சார், இப்போ நீங்க மென்ஷன் பண்ணீங்க அது ஆக்சுவலா என்ன பண்ணும், அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு ஒர்க்கை பண்றதுக்கு ஒருத்தனால பண்ண முடியாது. இப்போ சோஷியல் மீடியால இப்போ லிங்க்டின் எடுத்துக்கிட்டாலும் சரி, யூடியூப் எடுத்துக்கிட்டாலும் சரி, டைப்ஸ் ஆஃப் ஏ ஏஜென்ட் அப்படின்ற நேம்ல நெஸ்டட் ஏ ஏஜென்ட், குரூப் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி நிறைய ஏஜென்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க சார். இது ஆக்சுவலாவே இந்த டைப்ஸ் ஆஃப் ஏ ஏஜென்ட் தான். ஓகே, முதல்ல வந்து ஏஜென்டிக் ஏஐனா என்ன? நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. ஹெச்சிஎல் டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனவங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தரோம் காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது ஒன்றை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாங்க. இப்போ ஏஐ வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கும்போது ஏஜென்டிக் ஏஐ அப்படிங்கிறது தான் இப்போ ரொம்ப டாப் மோஸ்ட்ல இருக்கு. அந்த ஏஜென்டிக் ஏஐல இருக்கக்கூடிய டைப்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அது ஆக்சுவலா அதோட டைப்ஸ் தானா, இல்ல பிஹேவியரா, இல்ல அதுக்கான ஆக்சுவல் டைப்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற எல்லா கொஸ்டின்ஸையும் ஒவ்வொன்றா சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஸோ ஏஐ பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஏஐ பார்த்து பயப்படாதீங்க, ஏஐ கூட வாழ ஆரம்பிங்க. ஏஐன்ற டெக்னாலஜி நீங்கள் லேர்ன் பண்ணும்போது வந்து உங்களோட ப்ரொஃபைலும் சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி கரண்ட் மார்க்கெட்டில் நீங்கள் சஸ்டைனும் பண்ண முடியுங்க. மற்றபடி உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும் வந்து கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாங்க. இதனுடைய நம்பர்ஸுங்க, இமெயில் ஐடி, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன். இவங்க எல்லாருமே வந்து நம்ம கம்பெனியில் படித்த 100கணக்கான மாணவர்கள் நான் ஐடிலேருந்து ஐடிக்கு போயிருக்காங்க. கெரியர் கேப்லேருந்தும் ஐடிக்குள்ளே போன மாணவர் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. என்னோட தம்பி கணேஷுங்க, டேனிஷ் அகமது 2019 சிவில் இன்ஜினியருங்க. சிவில் பிடிச்சிட்டு ஐடிக்குள்ளே போயிருக்காங்க. அவரோட ஸ்பீச் நம்ம கேட்கலாம். ஐ லிவ் இன் சென்னை. நான் பிஇ சிவில் முடிச்சிருக்கேன். 2019 பாஸ்ட் அவுட். நான் சிவிலில் சைட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருந்தேன். எனக்கு ஐடி ஃபீல்டில் போகணுன்னு தான் ஆசை. ஸோ நான் வந்து வெங்கட் சாரை வந்து மீட் பண்ணி அதுக்கப்புறம் டெக்னாலஜிஸ்லாம் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து குட் கம்பெனியில் பிளேஸ் ஆனேன். ஸோ 2019 நான் ஐடிங்க, சிவில் இன்ஜினியருங்க. ஐடிக்குள்ளே போக முடியுமாங்க? நேர்மையாக போயிருக்காருங்க என் தம்பிங்க. ஸோ நீங்கள் வந்து டெக்னிக்கலாக படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, நான் ஐடியில் இருக்க, கெரியர் கேப் இருக்குது, படிக்கணும், ஒரு வேலை செய்கிறதுக்காக படிக்கணும்னா இங்கே லிஸ்ட் பண்ணுற இந்த கோர்சஸ்லாம் காமெடி கோர்சஸ்ங்க. ஓகேவா? இந்த கோர்ஸ்லாம் படித்தா வேலை கிடைக்காதுங்க, காசு பண்ணிடுவாங்க. இந்த கோர்சஸ் எல்லாமே இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குங்க. இந்த கோர்சஸ் நீங்கள் இங்கே படியில் எங்கேனாவது படிங்க, இந்த கோர்சஸை படிங்க, அது நல்லதுங்க. உன்னோட கேள்விகள் நீங்கள் கேட்கலாம். இப்போ சோஷியல் மீடியாவில் இப்போ லிங்க்டின் எடுத்துக்கிட்டாலும் சரி, யூடியூப் எடுத்துக்கிட்டாலும் சரி, டைப்ஸ் ஆஃப் ஏ ஏஜென்ட் அப்படின்ற நேம்ல நெஸ்டட் ஏ ஏஜென்ட், குரூப் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி நிறைய ஏஜென்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க சார். இது ஆக்சுவலாவே இந்த டைப்ஸ் ஆஃப் ஏ ஏஜென்ட் தானா, இல்லை பிஹேவியரா? டைப்ஸ் ஆஃப் ஏஜென்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏஜென்ட்டோட வகைகள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த மாதிரி பிரிக்கலாம் தம்பி. சிங்கிள் ஏஜென்ட், மல்டி ஏஜென்ட்ஸ், அந்த மாதிரி வந்து அதை டைப்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு ஆர்கிடெக்சரல் பேட்டர்னுங்க. சீக்வென்ஷன்லாம் என்ன, ஒன்றுக்கு அப்புறம் இன்னொன்று அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சரல் பேட்டர்னுங்க இது எல்லாமே. இது வந்து டைப்ஸ் கிடையாதுங்க. ஓகே, முதல்ல வந்து ஏஜென்டிக் ஏஐனா என்ன அதை நான் சொல்லிடுறேங்க. ஏஜென்டிக் ஏஐனா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேலை செய்யணும், எனக்கு 100 பேருக்கு மெயில் அனுப்புப்பா அப்படின்னா ஒரு ஏஐ ஏஜென்ட் என்ன பண்ணா 100 பேருக்கு மெயில் அனுப்பிடும். வந்த மெயில ரீட் பண்றதுக்கு இன்னொரு ஏஜென்ட் வச்சிருப்பேன். அப்போ 2 ஏஜென்ட் இப்போ வந்துருச்சுங்க. இந்த மாதிரி கூட்டங்களா ஒரு பெரிய வேலையை முடிக்கிறதுக்கு நிறைய ஏஜென்ட்ஸை வச்சு பண்ணாங்கன்னா அதுதான் வந்து ஏஜென்டிக் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சால்விங் ஏஜென்ட்ஸ் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு வெளியூருக்கு போறேன்னு வச்சுக்கலாம். வெளியூருக்கு போகிறேன் அப்படின்னா வந்து நான் என்ன பண்ணுவேன், போன வீடியோவில் சொன்னதாங்க, பஸ் டிக்கெட் புக் பண்ணுவேன், அங்கேருந்து கார் புக் பண்ணுவேன், ஹோட்டலுக்கு போவேன். ஹோட்டலுக்கு போனேன், எப்போ எல்லாரும் வந்துட்டு ஒரு மெயில் எல்லாருக்கும் அனுப்புவேன், கிளைண்ட் எல்லாரையும் நான் மீட் பண்ணுவேன், கிளம்பி ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணி வந்துடுவேன். கரெக்டாக? இது வந்து ஒரு ஏஜென்டிக் ஏஐல கொடுத்துட்டோம். நான் வந்து பஸ் டிக்கெட்டை புக் பண்ணுறோம், ஃப்ரம் டு ஸோ டெஸ்டினேஷன் புக் பண்ணிவிட்டு, அங்கேருந்து வந்து கார் டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு, அங்கேருந்து ஹோட்டல் டிக்கெட் அதுவே புக் பண்ணிட்டு அவங்களுக்கு மெயிலெலாம் பண்ணிவிடும். ஸோ நம்ம மீட் பண்ணி முடிச்ச பின்னாடி மீன்ஸ் ஆஃப் மீட்டிங் வேணுமா அவங்களுக்கு அனுப்பணுமா, அதுவும் பண்ணும். என்ன வேணாலும் பண்ணுங்க, நம்ம கான்ஃபிகர் பண்ணுறது தான் இருக்குது. ரிட்டர்ன் டிக்கெட் இதே மாதிரி வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம சேர்த்துறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஓவரால் சிஸ்டம் பண்ணுறது தான் ஏஜென்டிக் ஏஐன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே சார்.
சார் அப்போ இது வந்து அதுக்கான டைப்ஸ் கிடையாது அப்படின்னா அதுக்கான ஆக்சுவல் டைப்ஸ் என்ன சார்? ஆக்சுவல் டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து அதோடைய பர்ஃபார்மன்ஸ் லைக் எப்படி அது வேலை செய்தோ அதை பொறுத்து நம்ம டைப்ஸ்னு சொல்லாங்க. இப்போ நான் அந்த டைப்ஸ் சொல்கிறேங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நான் வந்து செவுத்துல பந்து அடிச்சேன் திரும்ப எனக்கு ரிட்டர்ன் வந்துச்சுங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இஃப் தேர் இஸ் an action there is an immediate response கொடுக்கக்கூடியதான் வந்து ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது மாடல் பேஸ்ட் ஏஜென்ட்டுங்க. மாடல் பேஸ்ட்னா என்ன? ஒரு மாடலை கிரியேட் பண்ணிட்டோம், ஒரு நாலேஜ், இந்த மாடலை அதை பேஸ் பண்ணி ஒரு அவுட்புட் தரதான் மாடல் பேஸ்ட் ஏஜென்ட்டுங்க. மூணாவது கோல் பேஸ்ட் ஏஜென்ட் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை முடிக்கிறதுக்கான ஏஜென்ட்டை உருவாக்குறது கோல் பேஸ்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து யூட்டிலிட்டி பேஸ்ட்னு சொல்லுவாங்க. எப்படின்னா வந்து இருக்கிறதுல எது மூலமா பெஸ்ட் அவுட்கம் எனக்கு வரும், எப்போ 4 பாசிபிலிட்டி இருக்குது, எது பெஸ்ட் அவுட்கம், அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி பண்ணு, ஆல்டர்னேட்டிவ் ட்ரை பண்ணி பாரு அப்படின்றதான் யூட்டிலிட்டி பேஸ்ட் ஏஜென்ட்ஸுங்க. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக சொல்லப்படுதுங்க லேர்னிங் ஏஜென்ட்டுங்க. பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுங்க. தன் அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி திரும்ப அது இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் பெட்டராக பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் ஏஐ தான் வந்து லேர்னிங் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. இதுதான் ஏஜென்ட் வகைகளுங்க. ஸோ இந்த ஏஜென்ட்ஸை பற்றி வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் பாட்காஸ்ட் நம்ம பண்ணுறோம். ஓகே சார், டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் எக்ஸாம்பிள்ஸோட. கண்டிப்பாக. ஓகே சார். சார் இப்போ இது ஆக்சுவல் டைப்ஸ் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சொன்னோம்ல சார் இந்த சீக்வன்ஸ், நெஸ்டட் அண்ட் குரூப், அது ஆக்சுவலாக என்ன சார்? இது எப்படி ஒர்க் ஆகும்? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன கேட்குறீங்க, சீக்வன்ஷியல் பற்றி பேசணுமா? சீக்வன்ஷியலாக ஒன்றுமே கிடையாது தம்பி. ஒரு ஏஜென்ட் ஒரு வேலையை முடிச்சிட்டான், இதோடைய அவுட்புட் இன்னொன்றுக்கு தேவைப்படும். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நான் வந்து மெயிலெலாம் எல்லாருக்கும் அனுப்பணும்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயில் வேணாலாம் மெயில் கலெக்ட் பண்ணணும்ல. அப்போ ஒரு ஏஜென்ட் என்ன பண்ணால் அந்த மெயிலெலாம் கலெக்ட் பண்ணுற வேலையை ஒரு ஏஜென்ட்டை பண்ண சொல்லுவேன். ஓகே, கான்ஃபிகர் பண்ணிவிடுவேன். அந்த ஏஜென்ட் என்ன பண்ண எல்லா மெயிலையும் கலெக்ட் பண்ணும். அது ஒரு ஏஐ ப்ரோக்ராமுங்க. ஏஜென்ட்னா ஒன்றும் இல்லை, ஏஐ ப்ரோக்ராமுங்க, பயப்படாதீங்க, புரியுதா? மனுஷன் பதிலாக ஒரு ஏஐ ப்ரோக்ராம் மெயிலெலாம் கலெக்ட் பண்ணிக்கும். கலெக்ட் பண்ண மட்டும் போதுமா? அது அந்த மெயிலெலாம் ஒழுங்காக இருக்கான்னு க்ளீன் பண்ணும்ல, அதுக்கு இன்னொரு ஏஜென்ட்டை வச்சுருப்பேன். அவன் என்ன பண்ணுவான், டேட்டா க்ளீனிங் பண்ணுவான். அந்த ஏஜென்ட் என்ன பண்ணணும், அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணால் அந்த மெயிலெலாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பக்கா வச்சுக்கும். அண்ட் மூணாவது ஏஜென்ட்டு க்ளீன் பண்ண மெயிலை அனுப்ப ஆரம்பிக்கும். ஓகே, அப்போது இது பண்ணாமல் இது நடக்காது, இது பண்ணாமல் இது நடக்காதுங்க. இதுதான் சீக்வென்ஷியல் பேட்டர்ன் ஏஜென்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்க்குறது நெஸ்டட் ஏஜென்ட்டுங்க. நெஸ்டட் ஏஜென்ட்னா என்னன்னா, ஒரு ஏஜென்ட் இருக்குன்னா அந்த ஏஜென்ட்குள்ளே இன்னொரு குட்டி ஏஜென்ட் இருக்கும். ஓகே, ஒரு ஏஜென்ட்டுக்குள்ளே இன்னொரு ஏஜென்ட் இருந்துச்சுன்னா வந்து அதான் நெஸ்டட் ஏஜென்ட் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட்டை பண்ணணும். ஃபுல் ப்ராஜெக்ட் பண்ணால் வந்து அதில் ஃப்ரண்ட் எண்ட் இருக்கும், பேக் எண்ட் இருக்கும், டேட்டா பேஸ் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட். ஒரு ஏஜென்ட் கிட்ட நான் சொல்கிறேன், ஏப்பா பில்லிங் ப்ராஜெக்ட் பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறேன். ஃப்ரண்ட் எண்ட் எல்லாமே ஒரு ஏஜென்ட் தயாரிக்கும், பேக் அண்ட் ஃபுல்லா ஒரு ஏஜென்ட் தயாரிக்கும், டேட்டாபேஸ் எல்லாம் தயாரிக்கும். இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட் எனக்கு வந்துடும். மெயின் ஏஜென்ட் தாங்க. இது வந்து நெஸ்டட் ஏஜென்ட் சொல்லுவாங்க. இதுலேயே குரூப் ஏஜென்ட் இருக்குங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து ஸோ குரூப் ஏஜென்ட் அஜென்டிக் ஏஐ தான். சரிங்களா? ஓகேவா? மல்டிபிள் ஏஜென்ட்ஸுங்க. இவன் ஒரு ஏஜென்ட் இருப்பான், இவன் ஒரு ஏஜென்ட் இருப்பான், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஏஜென்ட்டுங்க. ஓகே, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஒர்க்கை முடிச்சு கொடுப்பாங்க. மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் சேர்ந்து தான் வந்து உங்களுடைய குரூப் ஏஜென்ட் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ட்ரேடிங் பாட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறது ஒரு ஏஜென்ட்டுங்க, ரிஸ்கெல்லாம் மேனிபுலேட் பண்ணுறது ஒரு ஏஜென்ட்டுங்க, இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறது ஒரு ஏஜென்ட்டுங்க. ஓகே, இதெல்லாம் சேர்ந்ததெல்லாம் ஒரு சிஸ்டம், ஒரு ஏஜென்டிக் ஏஐங்க. ஓகே, இதுதான் வந்து உங்களுடைய குரூப் ஏஜென்ட் சொல்லுவாங்க. ஓகே சார், அப்போ இந்த மல்டி ஏஜென்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சார், இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க, அது ஆக்சுவலாக என்ன பண்ணும், அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தாங்க. இப்போ இந்த குரூப் ஏஜென்ட் தான் மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்ங்க. ஒரு ஒர்க்கை பண்ணுறதுக்கு ஒருத்தனால பண்ண முடியாது. அப்போ வந்து அதை சப் கிளாஸிஃபை பண்ணிவிடுவாங்க. சின்ன ஏஜென்ட்ஸ்க்கு கொடுத்து அந்த சின்ன ஏஜென்ட் பண்ணி எல்லாம் சேர்ந்தது ஒரு மெயின் ஏஜென்ட்டாக மாறும். ஸோ அதான் வந்து உங்களுடைய மல்டி ஏஜென்ட் சிஸ்டமாக இருக்குங்க. ஓகேவா? இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் நமக்கு இருக்குது, மல்டி ஏஜென்ட்டில் இருக்கிற என்ன அட்வான்டேஜ்னா பேரலல் எக்ஸிக்யூஷன் பண்ணலாம். ஓகே, அப்போ வந்து நமக்கு சீக்கிரமாக ஒரு வேலை முடியும். அண்ட் அக்யூரசி அதிகமாக இருக்கும். ஏன்னா இதோடைய வேலையை மட்டும் தான் பண்ணும் இது. ஸோ நமக்கு டீபக்கிங் ஈஸி. ஓகே, எங்கே தப்பு வருது, இந்த ஏஜென்ட்ல தப்பு, அதை ஃபிக்ஸ் பண்ணுப்பா, இந்த எந்த ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக சொல்லுங்கள். இதுக்கு ஹியூமன் பீயிங் வேணும்ல சார்? ஏ இருந்தாலும் அதை பார்த்துக்கிறதுக்கு ஒழுங்காக வேலை செய்யறதுக்கு ஹியூமன் பீயிங் வேணும். இங்கே பாருங்க, ஏஐ வந்து ஒர்க்கை ரீப்ளேஸ் பண்ணாது, பயப்படாதீங்க, ஏஐ கற்றுக்குங்க. எஸ், சரி சார், இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கட்டும், இப்போ ஏஐ வருது, ஏஐ ஏஜென்ட்ஸ் வருது, எதில் சார் ஃபோக்கஸ் பண்ணணும்? இப்போ என்னென்ன டிப்ஸ்லாம் கொடுக்கணும்? சரி, ஆக்சுவலாக வந்து ஸோ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து டேட்டா சயின்ஸ் படிக்கலாமா, டேட்டா அனாலிட்டிக்ஸ் படிக்கலாமானா, நீங்கள் வந்து ஒரு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் இருக்கிற கோடிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, இல்லைனா வந்து நான் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ தான் டிகிரியை படிச்சிருக்கேன் அப்படின்னா டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் படிங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, நான் ஐடியில் இருக்கேன், இல்லை கெரியர் கேப் இருக்குது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ் படிங்க. ஏன்னா அதில் இருக்கிற எக்ஸல், எஸ்கியூஎல் உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். ஓகே, நிறைய பேர் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐக்கு பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க, நம்பாத.
ஓகேவா? சரி, எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருக்கீங்கன்னா டேட்டா அனாலிட்டிக்ஸில் இருக்கிற பைத்தான் ப்ரோக்ராமிங் படிச்சுங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நமக்கு தேவைப்படும். அடுத்து வந்து எஸ்கியூஎல் படிச்சுங்க, எக்ஸல், பவர் பிஐ, டேப்லியூ. இதுக்கப்புறமா வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஜெனரேட்டிவ் ஏஐ. ஸோ இதுதான் அண்ட் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். இது எல்லாமே நீங்கள் படிச்சுன்னா உங்கள் ப்ரொஃபைல் சூப்பர். இதுதான் நீங்கள் படிக்கணும். ஒரு வேளை வந்து ஆனால் இல்லை நான் பியூர் கோடிங் போனால் நான் டிகிரியே டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ நான் அதான் நான் படிப்பேன் அப்படின்னா வந்து பைத்தான் படிச்சுட்டு டேட்டா அனலிஸ்ட்டுங்க, மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸுங்க, அதுக்கப்புறமா வந்து டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ. இதை முடிச்சுட்டு ஏஐ ஏஜஸ், ஏஜென்டிக் ஏஐங்க, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அண்ட் ஜெனரேட்டிவ் ஏஐ. இந்த ஃப்ளோவில் படிச்சிங்க அப்படின்னா வந்து வேலை கண்டிப்பாக கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும். நம்பிக்கையோடு படிங்க. மற்றபடி உங்களுக்கு என்ன கைடன்ஸாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குங்க. அண்டு கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சி நம்பிக்கையோடு முடிக்கிறேன். நாம் வீழ்ந்தாலும் நம் இன்னும் ஆகட்டுங்க. வாழ்க தமிழ். நன்றி தம்பி. நன்றி சார். ஸோ இப்போ நம்ம பார்த்த பாட்காஸ்ட் ரிலேட்டடாக நிறைய கொஷின்ஸை கமெண்ட் செக்ஷன்லையும் சோஷியல் மீடியாஸ்லையும் கேட்டிருக்கீங்க. வாங்க அதுக்கான ஆன்சர்ஸ் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு சீக்வென்ஷியல் நெஸ்டட் குரூப் இது ஏஐ ஏஜென்ட்ஸோட டைப்ஸான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இது எக்ஸாக்டாக அதோட டைப்ஸ் கிடையாது. ஆனால் இது ஒரு எக்ஸிக்யூஷன் பேட்டர்ன். இது வந்து ஸ்டாண்டர்டான டைப்ஸ் கிடையாது. அப்போ கரெக்டான ஏஐ ஏஜென்ட்ஸோட டைப்ஸ் என்னன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ரியாக்டிவ், மாடல் பேஸ்டு, கோல் பேஸ்டு, யூட்டிலிட்டி பேஸ்டு, அப்புறம் லாஸ்ட்டாக லேர்னிங் ஏஜென்ட்ஸ். சீக்வென்ஷியல் ஏஜென்ட் அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த சீக்வென்ஷியல் ஏஜென்ட் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு லாகின், அதுக்கப்புறம் அதுக்கான வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ப்ராசஸ், அதுக்கப்புறம் அவுட்புட். ஸோ இந்த மாதிரி ஆர்டராக ஒன்று நடந்தால் தான் அடுத்து நடக்கும்னு. நெஸ்டட் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஒரு ஏஜென்ட்டுக்குள்ளே இன்னொரு ஏஜென்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா ஸோ அது வந்து நெஸ்டட் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். குரூப் ஏஜென்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் ஒன்றா ஒர்க் பண்ணுது அப்படின்னா ஸோ அதுதான் மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை மல்டி ஏஜென்ட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்புறம் ஏஜென்டிக் ஏஐ இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த டாஸ்க்கை கரெக்டாக முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் ஏஜென்டிக் ஏஐ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்கை அது பிளான் பண்ணி அதுக்கான டிசிஷன்ஸ் எடுத்து அதுக்கேற்ற மாதிரியே ஆக்ட் பண்ணும். இண்டிபெண்ட்டாகவே நடக்கும் இது எல்லாமே. ஸோ ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ இ-காமர்ஸ் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஏஜென்ட் பேமெண்ட்டை ட்ராக் பண்ணுது, ஒரு ஏஜென்ட் டெலிவரியை பார்த்துக்குது, ஒரு ஏஜென்ட் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் மல்டி ஏஜென்ட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இண்டஸ்ட்ரியில் இப்போ எந்த டைப் மோஸ்ட்டாக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ மல்டி ஏஜென்ட்டும் கோல் பேஸ்டு சிஸ்டம்ஸும் தான் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில். பிகினர்ஸ் எதை லேர்ன் பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க. ஸோ எப்பவுமே பேசிக் ஏஐ கான்செப்ட்லேருந்து ஆரம்பிங்க. சிம்பிளான ஏஜென்ட்ஸை வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா மல்டி ஏஜென்ட் ஒர்க் ஃப்ளோஸ்க்கு போங்க. ஃபைனலாக ஏன் கன்ஃபியூஷன்ஸ் வருது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா ஏஜென்ட்ஸோட டைப்ஸ் தான் இது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சரும் ஒர்க் ஃப்ளோவும் தான் நம்ம இப்போ பார்த்த டைப்ஸ் எல்லாமே. அப்போது இது ரெண்டுமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்க.